அல்லேலூயா. ஆமாம், திரும்பவும் ஆராதிக்க போகிறோம். இன்னொரு ஆராதனை வீரர் நம்ம மத்தியில். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், பாஸ்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆராதனை அநேகம் தரம் நான் சில ஊழியர்களுக்காக ஜோம் பண்ணி கொண்டே இருக்கும்போது பாஸ்டர் லைவில் வர்றார். அல்லேலூயா. அப்போ பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் புக் பண்ணோன்னு. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம், அதுக்காக பாஸ்டர் அடைக்கும் போது பாஸ்டர் எலிசா ஸ்மித் அவர்கள் நான் அவரோடு கூட பேசுகிறேன்னு சொல்லி நமக்கு திரும்பமாக ஆராதிக்கத்தக்கதாக அவர் பர்மிஷன் வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாஸ்டர் திருவள்ளூர் பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க. ஏஜி திருச்சபை சார்ந்தவங்க திரும்பமாக நல்லா ஆராதிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் அவர்களை நம்ம வெல்கம். நல்ல கரங்களை தட்டுங்களேன். பாஸ்டர் எலிசா ஸ்மித் அவர்கள். பாஸ்டர் அவங்க அப்படியே அவர் கனப்படுத்துவாங்க. நல்ல கிளாப் பண்ணுங்களேன். நல்ல கை தட்டுங்களேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆராதிச்சு களைச்சு போயிருக்கவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் அது நமக்கு ஒரு மகிமையான ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பலன் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு காலையில் எத்தனை மணிலேருந்து? 8 மணிலேருந்து உட்காந்துருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் சாயங்காலம் 8 மணி வரைக்கும் இருக்க போகிறீங்க. கர்த்தரோட செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் வீணாய் போவாது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் வில்லியம்ஸ் ஐயா பாடியிருக்காங்க, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகி போகாதையா, அது என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென் சொல்லுங்க. புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். 2025 எப்படி இருக்குமோ தெரியாது, என்ன சவால்கள் நமக்கு வருமோ தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பலன் நம்ம கூட இருக்கும்னு சொன்னால் எல்லாவித சவால்களையும் நம்ம சந்திக்க தேவன் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit of God. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லா காட்சி மட்டும் கொடுங்க. நிறைத்தவரே, நிறைப்பவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே சொல்லுங்க. ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து. எல்லாவற்றிலும் சத்தமாக சொல்லுங்க. எல்லாவற்றிலும் எல்லாமுமாயிருந்த தேவன். ஆமென். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ மகிமை நம்மை மூடட்டும், தேவ பிரசன்னம் நம்மை மூடட்டும், அவருடைய வல்லமை நம்மை மூடிக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நல்ல வாய்களை திறந்து விடுதலை, விடுதலை, விடுதலை. துதிக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கட்டுகளை உடைக்கிற ஒரு தேவ வல்லமை, சிறையிருப்புகளை மாற்றுகிற ஒரு தேவ வல்லமை, விடுதலை கொடுக்கிற ஒரு தேவ வல்லமை. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நல்ல வாயை திறந்து நன்றி அப்பா, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. உங்கள் சத்தம் உயரட்டும். யாரு கண்ணை திறந்து அப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டாம். கொஞ்சம் உங்கள் இருதயம் ஆண்டவரோட கனெக்ட் ஆகட்டும். எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, உங்கள் இருதயம் கர்த்தரோட இணையணும். உங்கள் இருதயம் கர்த்தரோட இணையிறது தான் உண்மையான ஒரு ஆராதனை. உங்கள் இருதயம் தேவனோடு கூட இணைக்கப்படுறது தான் ஒரு உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ glory to God, glory to Jesus. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. கையை உயர்த்தி நான் உம்மை தேடுவே நாள்தோறும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. வாயை திறந்து சொல்லுவோம். இயேசுவே ராஜா, இயேசுவே, இயேசுவே மீட்பர், இயேசுவே. கைகளை உயர்த்தி நீரே என் தஞ்சம். சொல்லுங்க பார்க்கலாம். நீரே என் கோட்டை, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவரே எனக்கு தஞ்சமானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. துதிக்கும் போது 3 காரியங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில. சத்ரு நம்ம வாழ்க்கையில துதிக்கிறதுக்கு மாத்திரம் சீக்கிரமா அனுமதிக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனையா இருக்கும்போது துதின்றது வராது. இப்ப கூட இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் அந்த இருதய ஆண்டவரோட கனெக்ட் ஆகாம இருக்குது. எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்ற முக்கியம் இல்லை, இருதயம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் உண்மையான ஆராதனை. யாரோட கனெக்ட் ஆகணும்? கர்த்தரோட அந்த இருதயம் கனெக்ட் ஆயிடணும். இன்னைக்கு இங்கேருந்து போகும்போது என் இருதயம் கர்த்தரோட கனெக்ட் ஆயிடுச்சின்னு நீங்கள் 100% உணரணும். அது இல்லைன்னா நீங்கள் உட்காந்து வேஸ்ட். எல்லா ஆராதனைக்கு வந்தாலும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் இருதயம் கர்த்தரோட கனெக்ட் ஆயிடுச்சான்னு பாருங்க. ஆமாம், அந்த இருதயம் ஆண்டவரோட தொடப்பட்டுருச்சுன்னா
ஒரு சின்ன பிள்ளைய கூட ஆவியானவர் தொடாம விட மாட்டார். ஆமென். போன ஒரு வாரம் பர்மா தேசத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு காலையில் 2 மணிக்கு தான் நான் ஊரில் இறங்கினேன். ஒரு வாரம் அந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய எழுப்புதலை நான் சொல்கிறேன். அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. கடைசி நாள் கூட்டம் போன திங்கட்கிழமை மதியானம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த கூட்டம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 2 மணி நேரம் தான். ஆனால் கூட்டம் போனது 3.5 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர் எப்படி நடத்தி கொண்டு போக அவர் விருப்பப்பட்டாரோ அதுக்கு நம்மளை விட்டு கொடுத்துடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தயவுசெய்து இனிமேல் யாரும் எழும்பாதீங்க, உட்காந்துருங்க அமைதியாக. இனி எழும்பக்கூடாது யாரும், சரியா? ஆமாம், அமைதியாக உட்காந்து தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும். அதனால் ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்க. ரைட். அப்போது எல்லாருக்காகவும் விடுதலைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்படியே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை. அந்த 3 வயசு குழந்தை 2 கையை உயர்த்தி ஆராதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆராதிச்சுட்டு இருந்த அந்த குழந்தை பக்கத்தில் போய் அந்த பிள்ளை ஆராதிக்கிறத பார்த்து அந்த பிள்ளை தலைமையில கை வச்சு அந்த பிள்ளை தேம்பி அழ ஆரம்பிச்சிருச்சு. அழ ஆரம்பிச்சு ஏதோ பயந்து இல்லைன்னா நடுங்கி அப்படிலாம் இல்லை. ரொம்ப கிளீனா தெரியுது ஆவியானவர் அந்த பிள்ளையை தொட்டுட்டார் அப்படின்னு. எத்தனை வயசு பிள்ளை? 3 வயசு குழந்தை. 3 வயசு குழந்தையால தேவனுடைய தொடுதலை உணர முடியுது. அந்த பிள்ளையால கண்ட்ரோலே பண்ண முடியல. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறேன். அது கையை உயர்த்திட்டு அதால அழுகையை நிறுத்த முடியல. ரொம்ப உடைக்கப்பட்ட நிலைமையில அந்த பிள்ளை இருக்கு. அந்த குடும்ப சூழ்நிலைமையெல்லாம் கதை கேட்டா பயங்கர உடைக்கப்பட்ட நிலைமை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுது, அந்த பிள்ளையை ஆவியானவர் தொட்டு அந்த பிள்ளையுடைய இருதயத்தை ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார் என்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு அசைவு. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆவியானவருடைய தொடுதல் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்ன நீங்க தொடணும், ஆண்டவரே என்ன நீங்க தொடணும். சொல்லுங்க வாயை திறந்து. என் வாழ்க்கையை நீங்க ஒரு விஷயாவது தொடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்றார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். எல்லாரும் சொல்லுங்க. 100 கேட்கல. எத்தனை கேட்டேன்? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அது ஒன்னதான் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்னன்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க இப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு? ரொம்ப ஜெபிக்காத ஜெபம் இதுவாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். வேதத்தில் பெரிய பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான ஜெபம், உங்க மகிமையை நான் பார்க்கணும். சொல்லுங்க சத்தமா. ஆமேன் இல்லை, திரும்ப சொல்லுங்க, உங்க மகிமையை நான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த ஆராதனையில் நீங்க ஒரு தீர்மானத்தோட சொல்ல போறீங்க, ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும். அது போதும் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை சுகமாக்கும், என்னை தொடும், என்னை வல்லமை, அதெல்லாம் அப்புறம். மகிமையை நாங்க பார்த்துட்டா போதும் ஆண்டவரே. தாவீது சொல்றார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே. அப்ப ஆலயத்துக்கு வர்றது எதுக்குன்னா மகிமையை பார்க்கிறதுக்கு. ஆராதனைக்கு வர்றது எதுக்கு? பாட்டு சூப்பரா இருக்கு, பாஸ்டர் சூப்பரா பாடினாரு, இந்த வர்ஷிப் லீடர் சூப்பர், மியூசிக் சூப்பர் சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. நான் கர்த்தருடைய மகிமையை பார்த்தேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த மகிமையை பார்க்கணும்னு ஆசை? ஹல்லேலூயா. சொல்லுங்க, மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. நல்ல
நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, உமது மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்க மகிமையை நாங்க பார்க்கணும்ப்பா. சத்தம் அங்க இங்க வேடிக்கை பார்க்காதீங்க, காரியம் கரெக்டா நடந்துட்டு இருக்கும். நீங்க நல்லா ஆராதிக்கணும், நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம். நல்ல உங்க சிந்தெல்லாம் ஒன்னா இருக்கட்டும். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். ஓ ரபா ஷதரபலத ரபா கபலத. கொஞ்சம் நல்ல அந்நிய பாஷை பெற்றவங்க எல்லாம் அபிஷேகத்தில் நிறைந்து இன்னைக்கு உங்க ஜெபம் ஒன்னாதான் இருக்க போது, உங்க ஆராதனை ஒன்னாதான் இருக்க போது. டுடே ஐ வாண்ட் டு என்கவுண்டர் த க்ளோரி ஆஃப் காட். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Thank you Jesus. பைபிள்ல 2 பேரு இப்படி கேட்டாங்க உங்க மகிமையை பார்க்கணும்னு. ஒன்னு தாவீது, இன்னொன்னு மோசே. ராமன் சொல்லுங்களேன். இந்த மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, உமது மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவிக்குரிய நிலைமையில முதிர்ச்சியானவங்களுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை கர்த்தருடைய மகிமை. மகிமையை வாஞ்சிக்கிறவங்களுக்கு பணம், புகழ், பேரு, ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து இதெல்லாம் பெருசாவே தெரியாது. கையை உயர்த்தி மகிமையை எனக்கு காண்பி தரலும். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, மகிமையை எனக்கு காண்பி தரலும். நல்ல வாய்களை திறந்து மகிமையை எனக்கு காண்பி தரலும். ஓ ரபா பஷத. நல்ல வாயை திறந்து கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். உங்க மகிமை எனக்கு காண்பி தரலும் ஆண்டவரே. உங்க மகிமை எனக்கு காண்பி தரலும். என் வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது நான் மகிமையை சந்திச்சிருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. கையை தட்டி மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில் சொல்லுங்க, தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில் ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. கைத்தட்டே மகிமை மேகத்தில் மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். கைத்தட்டே மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை. ஜோரா one more time. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை. நல்ல சத்தமா ஆஹா. மகிமை மேகத்தில் நான் ஹல்லேலூயா. மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, மகிமையை பார்க்கணும். இன்னைக்கு நான் உங்க சிந்தை எல்லாம் ஒன்னே கேட்கட்டும், உங்க மகிமையை நான் பார்க்கணும்ப்பா. சொல்லுங்க, உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களே. மோசே முதல்ல மகிமையை கேட்டார். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையை என்ன செஞ்சாரு? கேட்டார். நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், உமது மகிமையை எனக்கு காண்பி தரலும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
யாத்திராகமம் 33:18. யாராவது எடுத்து சத்தமா வாசிங்க. யாத்திராகமம் 33:18. சத்தமா யாத்திராகமம் 33:18. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையை கேட்டாருன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, கேட்டாரு. நீங்க என்ன கேட்க போறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவரை இப்போதைக்கு ஒரு கோடி படம் கொடுத்தீங்கன்னா போதும்ப்பா, என் கடன் எல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு மிச்சத்தை உமக்கு காணிக்கையா கொடுத்துருவேன் ஆண்டவரே. ஆமேனா? நீங்க என்ன கேட்க போறீங்க ஆண்டவர்கிட்ட? மகிமை எனக்கு காண்பித்தார். சரி, இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப நேரம் பாட்டு பாடியிருப்பீங்க. உங்க சிந்தனைக்குள்ள சில காரியம் ஏறணும்னு நான் விரும்புறேன். கவனிக்கணும். இது முதல் முறையா மோசே கேட்கிறதா? இதுக்கு முன்னாடி அவர் மகிமையை பார்த்திருக்காரா இல்லையா? எங்க பார்த்தாரு? வாயை திறந்து பேசுங்க. எங்க பார்த்தாரு முதல் முறை மகிமைய? முச்செடியில. மோசே முதல் முறை மகிமையை பார்த்தது எங்க தெரியுமா? முச்செடியில. அங்க மகிமையை பார்க்கிறாரு. ஒரு முச்செடி ஒன்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் இலை பச்சையா இருக்குது. என்னடா இது, இலை பச்சையா இருக்கு, ஆனா முள்செடி எரியுதேன்னு அந்த அற்புத காட்சியை பக்கத்துல போய் பாப்பேன்னு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட வராத, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கலட்டி போட்டுட்டு நிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் இடுகிற கூக்குரலின் சந்நிதியிலே வந்து எட்டினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீ போய் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள விடுதலை பண்ணு சொன்னாரா இல்லையா? ஸ்தோத்திரம். அதை கேட்ட உடனே மோசே அந்த மகிமையை சந்திச்சுட்டு சொல்றாரு, ஆண்டவரே, ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள். சொல்லுங்க. அங்கே இங்கே பார்க்கக்கூடாது. பிரசங்கிட்ட மட்டும் கவனிங்க, பேசுறது மட்டும் கவனிங்க. அங்கே ஆளுங்களாம் வருவாங்க போவாங்க. என்ன முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? யாராவது வந்து ஆன்னு பார்க்குறது. ஏன் அப்படி இருக்கிறீங்க? நல்ல ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள வசனத்தை மட்டும் கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஏதாவது சின்ன குழந்தை எழுந்து போச்சா ஆன்னு பார்க்குறது. அது பாட்டுக்கு போயிட்டு போகுது. யாராவது வராங்க போகிறாங்க கண்டுக்கூடாது. அதெல்லாம் ராமன் சொல்லுங்களேன். ஆமாம், தேவ சமூகத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எதுக்கு வந்திருக்கோமோ அதுக்கு இருக்கணும். இல்லைன்னா உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். கவனிங்க என்ன சொல்கிறேன். அப்போ அந்த முச்செடியின் மகிமையை பார்த்த உடனே அவன் சொல்கிறாரு, ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அப்படி சொன்ன உடனே, அப்படியா, உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல். அந்த கோலை தரையில் போடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. போட்ட உடனே அந்த கோல் என்னவா மாறிடுச்சு? சத்தமாக சொல்லுங்க. திருப்பி அது வாழைப்பிடி, திருப்பி கோலாயிருச்சு. இது உனக்கு நான் காட்டுற முதல் அடையாளம். அடுத்து உன் கையை என்ன பண்ணு? வஸ்திரத்துக்குள்ள போடு. எடு. கை அப்படியே வெண்குஷ்டமா மாறி போச்சு. ஐயோ, என்ன இப்படி ஆயிருச்சு? திருப்பி உள்ள போடு, திருப்பி வெளியேடு. மறு கையை போல மாறிடுச்சு. இது உனக்கு நான் காட்டுற ரெண்டாவது அடையாளம். இந்த ரெண்டு அடையாளத்தோட நீ எகிப்துக்கு புறப்பட்டு போ. கை தட்டி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த அடையாளத்தோட எகிப்துக்கு போறாரு. பார்வோனுக்கு முன்னால போய் நிற்கிறார். என் ஜனத்தை ஆராதிக்கும்படி போக விடு. அவன் சொல்றான், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். உன் தேவன் உண்மையானவர்னு நான் எப்படி நம்ப முடியும்? உன் தேவன் ஜீவன் உள்ளவர்னு எப்படி நம்ப முடியும்? உடனே பார்வோன் சொல்றாரு, மோசே சொல்றாரு, இந்த பாரு, என் கையில இருக்கிற இந்த கோல், இப்போ இதை நான் போடுறேன். போட்ட உடனே அது சர்ப்பமா மாறிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கல்ல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் கேட்க கேட்க நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், முச்செடியின் மகிமைன்னு சொல்ல போறீங்க. சத்தமா சொல்லுங்க. அந்த கோலை
பார்வோனுக்கு முன்னால போட்ட உடனே அந்த கோல் என்னவா மாறிச்சு? மாறிச்சா இல்லையா? மாறிச்சு. பார்வோன் சொல்றான், உன் கோல் மட்டுமா பாம்பா மாறுது? இந்தா பாரு, ஏன் மந்திரவாதிகளாம் போடுறான், எல்லாம் போடுறான், எல்லாமே சர்ப்பமா மாறுது. அட பாவி, ஆண்டவர் இதை நமக்கு சொல்லவே இல்லையே. என் கோல் சர்ப்பமாவுன்னு சொன்னாரு, மந்திரவாதியுடைய கோல் மாறுன்னு சொல்லலையே. சில நேரத்தில் கர்த்தர் செய்யறது நமக்கு வேடிக்கையா இருக்கும். ராமன் சொல்லுங்களேன். இப்போ எல்லா கோளும் மோசேயுடைய கோளுக்கு சுத்தி புசு புசு புசுன்ட்டு கிடக்குது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. சில நேரத்துல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்மளை நடத்துற பாதை நம்ம சத்துருக்கள் முன்னாடி வெட்கப்பட்டது போலதான் இருக்கும், தலை குனிஞ்சது போலதான் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுகிறது, மோசேயின் சர்ப்பம் அந்த மந்திரவாதிகளுடைய எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. கையை தட்டி நல்ல ஒரு பலத்தோட ஒரு அல்லேலூயா. என்ன பண்ணி போட்டுருச்சு? சத்தமா சொல்லுங்க. இப்போ நான் கேட்கிறேன், இதை செய்தது எது? முட்செடியின் மகிமை. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவனுங்களுடைய கோலெல்லாம் சர்ப்பமா மாறினது கூட கிடையாது. மோசேவுடைய சர்ப்பம் எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி போட்டது கூட ஆச்சரியம் இல்லை. ஆனா மோசே கையில இருந்து விழுந்த கோல் மட்டும்தான் திரும்ப அவன் கையில கோலா வந்துச்சு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மந்திரவாதிகள் கையெல்லாம் வெறும் கையா இருக்கு. இதை செய்தது எது? சத்தமா சொல்லுங்கள. அந்த கோலை வச்சு கொண்டு போய் அந்த நைல் நதியில அவன் நீட்டின உடனே அந்த நைல் நதி முழுவதும் ரத்தமாய் மாறினது. இதை செய்தது எது? முட்செடியின் மகிமை. அந்த கோலை கொண்டு வந்து சமுத்திரத்துக்கு நடுவுல செங்கடலுக்கு நேராய் நீட்டின உடனே அந்த செங்கடல்கள் ரெண்டாய் பிளந்தது. இதை செய்தது எது? இவங்க இங்க இருந்து அப்புறம் கடந்து போன உடனே பார்வோன் பின்னாடி அந்த செங்கடலுக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப அந்த கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டுன்னு சொல்றாரு. திரும்பி நீட்டின உடனே அந்த திறந்த செங்கடல் மூடுது. பார்வோன் அவனுடைய சேனையும் சொல்றாங்க, அவர்களுடைய தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கையை தட்டுங்க நல்ல பலத்தோட. இதை செய்தது எது? இவ்வளவு அற்புதத்தை பார்த்துட்டாரு மோசே அந்த ஒரு மகிமையை பார்த்ததுனால. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், மகிமையை பார்த்துட்டு நீ செய்யற ஊழியம் வேற மாதிரி இருக்கும். மகிமையை சந்திச்சுட்டு நீ கைகளை தட்டினா பலமா பெற்றுக்கொள்ற மாதிரி தட்டணும். ஏதோ செத்தவன் கையில வெத்தலை கொடுத்த மாதிரி தட்டக்கூடாது. பெற்றுக்கொள்ற மாதிரி தட்ட. நான் இப்போ அதை பெற்றுக்கொள்றேன். சத்தமா சத்தமா இப்போ நான் அதை பெற்றுக்கொள்றேன். தேவ மகிமையின் சந்திப்பு இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிறது. அல்லேலூயா. பாருங்க, அதை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு அற்புதம், அற்புதத்துக்கு மேல அற்புதம். ஆமென். இவ்வளவு அற்புதத்தை பார்த்த மோசே இப்ப திரும்பியும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, உமது மகிமையை எனக்கு காண்பி தரலாம் ஆண்டவரே. இன்னைக்கு அவங்கள பார்த்து சொல்லட்டுமா? ஒரு தேவ பிள்ளையுடைய உண்மையான தாகம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையான தாகம் என்னவா இருக்கும் தெரியுமா? உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே. சொல்லுங்க, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே. வெஸ்டர்ன்லயே போங்க. உம் பாதம் அமரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. ஐயா, உம் விருப்பம் நடக்கணுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, என் இதய
ஏக்கமே இனியவரே ஏசையா நான் உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இனியவரே ஏசை. அநேகருடைய இருதய ஆண்டவரோட இணையறத பார்க்கிறேன். மைத்தான் தேடுகிறேன். இவ்வளவு அற்புதத்தை பார்த்த மோசே இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சில ஆட்களுக்கு எப்படி தெரியுமா, ஊழியத்துல ஒரு பிசாசு ஓடிச்சுன்னா கையில பிடிக்கல முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஜபம் பண்ணி ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா போதும், அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. நான் ஜபம் பண்ணி பேய் ஓடிடுச்சு, பிசாசு ஓடிடுச்சு. எவ்வளோ அற்புதம் நடக்குது தெரியுமா? இப்படி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான், இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர மாட்டேது, ஊழியம் வளர மாட்டேது, சபை வளர மாட்டேங்குது. என்னைக்கோ நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லி 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 10 வருஷம் கதையை ஓட்டுறோம். ஆமாவா இல்லையா? நான் அந்த இடத்துல போகும்போது, அமெரிக்காவுக்கு போகும்போது, ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது, ஜப்பானுக்கு போகும்போது அது இங்க என்னையா நடக்க போகுது அதை சொல்லியா ஃபர்ஸ்ட். என்ன ஆமைனே வரமாட்டேங்குது. இன்னைக்கு நடக்கணும் அற்புதம். அது எப்போ நடக்கும் தெரியுமா? உங்க மேல கர்த்தருடைய மகிமை இருக்கும் பொழுதுதான், நீங்க தேவ மகிமையை சந்திக்கும் பொழுதுதான் அது நடக்கும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? கையை உயர்த்தி உம்முகம் பார்க்கணுமே சொல்லுங்க. உம்மழகை ரசிக்கணுமே. இன்னும் சத்தமா ஓம் பாதமரணுமே, உம் பாதமரணுமே, உம் சித்தம் நடக்கணுமே ஐயா, உம் சித்தம் நடக்கணுமே. எனது மணவாளனே, எனது வண்டர்ஃபுல் என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இனியவரே உம்மைத்தான் தேடுகிறேன். என்னைக்கோ பார்த்த ஒரு மகிமையை வச்சு நான் ஓடக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, என்னைக்கோ பார்த்த மகிமையை வச்சு நான் ஓடிக்கொண்டிருக்க கூடாது. தினம் தினம் உங்க மகிமையை நான் சந்திக்கணும். கையை தட்டுங்க நான் பலத்தோட. Each and every day. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பழைய கதை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். பழைய கதையை ஓட்டிக்கிட்டே ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நீங்க கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவுக்கு சொல்லும்போது சொல்றாரு, உன்னோடு நான் இருந்து நான் செய்கிற காரியம் ஒவ்வொரு டேயும் பயங்கரமான காரியம் நடக்கணும். கையை தட்டுங்க பார்க்கலாம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா கைத்தட்டு ஜோரா. உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் சின்ன மனுஷனுக்குள்ள அப்படின்னு நான் இழுக்க போறேன். நீங்களா ஏன்னு ஒரு சத்தம் போட போறீங்க. ஆர் யூ ரெடி? சின்ன மனுஷனுக்குள்ள, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா ஜோரா.
இப்போ நம்ம ஒரு ஆளை பார்க்குறோன்னா எதை பார்த்து அவங்கள மதிப்பு போடுறோம் தெரியுமா? நீ கிறிஸ்தவ வட்டாரத்தில் அப்பியரன்ஸ். சிஸ்டர் சொல்கிறாங்க அப்பியரன்ஸ். எது 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 அப்பியரன்ஸ். ஒரு ஆள் எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு பாயிண்ட்டை. சிலருக்கு நினைப்பு பாஸ்டர்னா அவர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஃப்ரண்ட் கிரவுண்டும் பேக் கிரவுண்டும் சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் சிலருக்கு என்னென்னு நம்ப முடியும் பாஸ்டர். நான் சில இடத்துக்கு போவேன், என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நான் போய் இறங்கின உடனே என்கிட்ட ஓடி வந்து கேட்பாங்க, பாஸ்டர் வந்துட்டாரான்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? பாஸ்டர் வந்துட்டாரா? நான் சொல்லுவேன், நான் தான் பாஸ்டர்னு. நீங்கள் இல்லை பாஸ்டர், பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் வந்துட்டாராம்பாங்க. நான் தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அவங்க நினைப்புல பாஸ்டர்னா இப்படி இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அது இல்லை அடையாளம். ஒரு விசுவாசியுடைய அடையாளம், ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம், அவன் மேலே இருக்கிற கர்த்தருடைய மகிமை. கையை தட்டே. பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிஞ்சதையா ஆர்மி. பாடுங்க. தலைக்கு மேல கை தட்டே. கூலா வந்தானையா தாவீது, கூழாங்கல்ல வச்சு ஜெயிச்சாரு. கூழாங்கல்ல வச்சு ஜெயிச்சாரு. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். கையை தட்டு. சின்ன பிள்ளைங்களாம் கை தட்ட மாட்டீங்களா? சோரா. அல்லேலூயா. ஆமா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும். ஆண்டவர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அடையாளமே கர்த்தருடைய மகிமை தான். ஆமென் சொல்ல மாட்டேறீங்களா? ஒரு தேவ பிள்ளையோடைய அடையாளமே அவங்க சுமக்கிற தேவ மகிமை தான். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன் எவ்வளவு அழகா பாடட்டும், அவன் எவ்வளவு சூப்பரா மியூசிக் வாசிக்கட்டும், எவ்வளவு அழகா வர்ஷிப் பண்ணட்டும், இல்ல மகிமை அவன்கிட்ட இருக்குது. அதான் முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மகிமை இல்லாத வாழ்க்கை வேணாம் ஆண்டவர். மகிமை இல்லாத ஊழியம் வேணாம் ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, மகிமை இல்லாத ஊழியம் வேண்டாம். மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். மகிமை இல்லாம நம்ம ஏதாவது ஒன்று செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்களுடைய கண்ணில் ஒரு சிம்சோனை போல கண் பிடுங்கப்பட்டவனா தான் தெரியும். அழகா பாடலாம், அழகா இசை வாசிக்கலாம். உலகத்தில் இருக்கிற சினிமாக்காரங்களை விடலாம் நம்ம அழகா பாடலை. நம்ம பாடுறதெல்லாம் சுமாராக தான் பாடுறோம். நம்ம வாசிக்கிற இசையெல்லாம் சுமாராக தான் வாசிக்கிறோம். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? மகிமை இருந்துச்சுன்னா அந்த திறமை தாளந்துகள்லாம் விட எல்லா சூழ்நிலைமைகளையும் அது மாற்றும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். பாடுங்க. மகிமை அவங்க பாடட்டும். நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதை கொண்டு போவேன் ஆராதனையை. நான் ஜனங்கள் ஆராதிக்க வைக்கணும்னு நான் நினைப்பேன். நம்மெல்லாம் மைக்கில் பாடலைனாலும் பரவாயில்ல, நீங்கள்லாம் பாடணும்னு நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன தெரியுமா, நம்ம பாடுறதுனால ஜனங்கள்லாம் அவர் தான் பாடுறாரு, நம்ம ஏன் பாடணும் அப்படின்னு கை கட்டிட்டு உட்காந்து. எனக்கு அப்படி இல்லை, எல்லாருமே பாடணும். அதுதான் ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில்
ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. கை தட்டி மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. பாடுங்க பார்க்கலாம். சூப்பர். இப்ப அதோட சரணத்தை சொல்லி கொடுக்க போறேன். முச்செடியின் மத்தியிலே தோன்றின மகிமை. அழகா பாடுறீங்களே. ஒன்று சிம்பிளா நான் இது ஒரு பாடிடுவேன், நீங்க ஆன்னு பாடினா போடும். அவ்வளவுதான். சரியா? 1 2 3 4. முச்செடியின் மத்தியிலே தோன்றின மகிமை. சூப்பர். ரட்சகனாய் மோசேயை அழைத்த மகிமை. கைத்தட்டி. முச்செடியின் மத்தியிலே. இப்ப பாட வேண்டாம். ஓ, ரட்சகனாய் மோசேயை அழைத்த மகிமை. மேகஸ்தம்பமாய், மேகஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் பாதை காட்டின மகிமையே மகிமை. நீங்க சொல்லுங்க. மேகஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் பாதை காட்டின மகிமையே மகிமை. தலைக்கு மேல மகிமை மேகத்தில் நான் ஏறி வரும், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். ஒரு ரபா கபல ரபா ஷதரபு. ஆமென். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில் சொல்லுங்க. சூப்பர். ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. ஆவியில் மகிபனை தரிசிப்பேன். அதுக்கு மேல கைய தட்டி. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். ஆஹா, மகிமை மேகத்தில். ஆமென். மோசே கேட்ட முதல் காரியம் மகிமையை பார்க்கணும்ப்பா. அல்லேலூயா. கையை உயர்த்தி கேளுங்க. மகிமையை பார்க்கணும். நல்ல உண்மையா கேளுங்க. நான் சொல்லணும்னு கேட்காதீங்க. ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்கணும். இன்னைக்கு நான் மகிமையை பார்க்கணும் ஆண்டவரை. I want to see the glory. அன்னைக்கு சவுல் ஒரு மகிமையை சந்திச்சாரு. அதோட அவர் சவுலோட வாழ்க்கை வேறையா மாறிடுச்சு. தமஸ்கு வீதியில போகும் பொழுது சூரியனை விட பிரகாசமான ஒரு ஒளி அவன் மேல் வந்து பட்டது. அந்த மகிமையை பார்த்த உடனே அந்த மகிமை என்ன தெரியுமா பண்ணுச்சு? குதிரை மேல இருந்தவனை கீழே தள்ளுச்சு. புரிஞ்சவங்கள ஆமென் சொல்லிருங்க. சவுல மகிமை சந்திச்ச உடனே என்ன நடந்துச்சு பிரதர்? குதிரை மேல இருந்தவன் கீழே விழுந்தான். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. மகிமை சந்திச்சுன்னா, மகிமை உங்களை சந்திச்சதுன்னா அது செய்யற முதல் வேலை குதிரையில இருந்து கீழே தள்ளும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென். என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? குதிரையில இருந்து கீழே இறங்கணுங்கிறேன். நீ சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு குதிரை மேலேயே உட்காந்துருக்கிறது. நான் யார் தெரியுமா? நான் பெரிய ஆள், நான் பெரிய டாக்டர், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? இவர் சொல்லி நான் கேட்கணுமா? கேட்காத. ராமன் வரமாட்டேங்குதே. இவர் சொன்னா நான் கை தூக்கணுமா? இவர் சொன்னா நான் பாட்டு பாடணுமா? ஏன்னா நீ குதிரை மேல உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். மகிமை சந்திச்சுன்னா அது செய்யற முதல் வேலை குதிரையை விட்டு கீழே தள்ளும். ஆராதிக்கிறவங்க என்னைக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம்,
ராஜ வஸ்திரத்தோட ஆராதனை செய்ய முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நீ அந்த ராஜ வஸ்திரத்தை பார்க்க நான் ராஜா, நான் ராஜா, நான் ராஜா, அதை முதல்ல கழட்டி வச்சிரு வெளியே. ஆமீன். வர மாட்டேங்குது. 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் செஞ்ச முதல் காரியம் என்னது? லைனா வரணும், கிரீடத்தை இறக்கி வச்சிடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இப்ப பார்த்து கேளுங்க, இறக்கி வச்சுட்டு தான் உள்ள உட்காந்துருக்கீங்களான்னு கேளுங்க. அல்லேலூயா. சில ஆட்கள் சர்ச்சுக்குள்ள கிரீடத்தோடயே உட்காந்துருக்கும். அதனாலதான் கை தூக்க சொன்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. யாம் இருக்க பயமே, இதுக்கு மேல கை உயராது. பார்த்துருக்கீங்களா சில ஆட்கள்? ஹல்லேலூயா ஸ்டைலா, ஹல்லேலூயா. ஆமா, கை தட்ட சொன்னா தடவிட்டு கிடக்கும். சோத்திரம். நான் சொல்றேன், கிரீடத்தை இறக்கி வச்சோம். கை தட்டுனா நல்லா தட்டணும். கைய உயர்த்தினா நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சொல்லி சொல்லி வரக்கூடாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஒரிஜினலா ஆராதிக்கணும், டூப்ளிகேட்டா ஆராதிக்க கூடாது. மகிமையை சந்திச்சவங்களுடைய ஆராதனை வேற மாதிரி இருக்கும். நான் சொன்ன பாத்தீங்களா, குட்டி குழந்தைக்கு கூட கண்ணீர் வந்துருங்க. மகிமை சந்திச்சுட்டுனா கைகளை உயர்த்தி அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இப்ப நாங்க பாடுற பாட்டுலாம் எப்படி தெரியுமா பாடுது? நல்லவர் வல்லவர் போதுமான். கை தட்டு. பாத்தீங்களா, இப்பதான் கை தட்டுறீங்க. வெயிட் வெயிட் வெயிட், எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். இப்பதான் கையை தட்டுறீங்க. கை தட்டு நான் ஆரம்பிக்கும் போது கை தட்டல, பாத்தீங்களா? அப்ப நாங்க பாட்டுல என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கை தட்டி, கை உயர்த்தி. அது வரைக்கும் நாங்க உயர்த்த மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லாமலே சொல்லணும். அதான் அல்லேலூயா. சொல்லாமலே கை தட்டணும். சொல்லாமலே பிரசங்கத்துக்கு ஆமேன் வரணும். பாஸ்டர் சொல்லுவாரு டூப்ளிகேட்டுங்கிறேன் நான். பக்கத்தில் கைப்பிடிச்சு, நீ ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட் தான் சொல்லி சொல்லி வர்றோம். பாஸ்டர் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்களேன், உங்க கையில் இருக்கிறத ஒரு ஃபோனை கொடுங்க, உங்க ஃபோனை. சோத்ரம். அல்லேலூயா. இவர் எனக்கு இதை கிஃப்டா கொடுத்துட்டார். இதை நான் வாங்கும்போது, இங்க வாங்க, இதை வாங்கும்போது நான் என்ன சொல்லணும்? இப்போ அவர் எனக்கு கிஃப்டா கொடுத்த ஃபோனை நான் பாக்கெட்டில் வாங்கி அமைதியாக வச்சிருக்கேன். நீங்களாம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இந்த ஆளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல தெரியுதா அப்படின்னோட பாஸ்டர் வந்து சொல்றாரு, ஐயா அவர் ஒரு ஃபோனை கொடுத்தாரு, ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க யானோட. ஐயா ரொம்ப தேங்க்ஸ். இதை நீங்க இதை நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? இந்த தேங்க்ஸ் என்கிட்ட இருந்து வரல, பாஸ்டர் சொன்னதுனால வருது. இப்போ சர்ச்சில் உட்காந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நான் சொன்ன பிறகு நீ சொல்ற அல்லேலூயா செல்லுபடி ஆகுமா? கையை தட்டுங்க பார்க்கலாம். உஷாராயிட்டீங்க பாருங்க. தேங்க்யூ பாஸ்டர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க ஆராதனை உண்மையா இருக்கட்டும். கையை தட்டி, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். ஆஹா, சேனையோடு என் ஜெப வேளையில் ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகினார், மகிபனை தரிசிப்பேனே. எஸ் லார்ட். ஆமென். இந்த நாளில் அந்த மகிமை எங்களை சந்திக்க போகிறதற்காக நன்றி. தலைக்கு மேல கையை தட்டே. நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஆசரிப்பு கூடாரத்தை மூடின மகிமை, கூடார
வாசலிலே பேசின மகிமை. சூப்பர், கைத்தட்டி. ஆசரிப்பு கூடாரத்தை மூடின மகிமை. கூடார வாசலிலே பேசின மகிமை. கிருபாசனம் மீதினில் கேருபீன்கள் நடுவினில் மோசேயோடு உறவாடின மகிமையே மகிமை. கிருபாசனம் மீதினில் கேருபீன்கள் நடுவினில் மோசேயோடு உறவாடின மகிமையே மகிமை. கைத்தட்டு. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜா. மகிமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல மகிமை இறங்கட்டும். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஆமென். மகிமையை கேட்டார். உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, உங்க மகிமை தான் என் அடையாளம்ப்பா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சம்பவிப்பது என்னவென்றால் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல், ஆசாரியர்கள் போயிட்டு யோர்தானே அங்க நில்லுன்னு சொல்லல, யோர்தானே பின்னாடி ஓடி போன்னு சொல்லல. அவங்க மேல கர்த்தருடைய பெட்டி இருந்துச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் சொல்ற ஆசாரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. உங்க மேல கர்த்தருடைய பெட்டி இருந்துச்சுன்னா தான் யோர்தான் உங்களுக்கு பின்னிட்டு திரும்பும். நான் சொல்றேன், அந்த பெட்டி தான் தேவ மகிமை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல கர்த்தருடைய பெட்டி இருக்கான்னு கேளுங்க. அந்த பெட்டியை நீங்க சுமந்துட்டு போனீங்கன்னா நீங்க கால் உள்ளங்கால் படும்போதே அற்புதம் நடக்குமாங்க. அல்லேலூயா. கையை தட்டி. மேகமாக சீனாய் மலையில் தங்கின மகிமை. கையை தட்டி. தாசனோடு முகமுகமாய் பேசின மகிமை. மேகமாக சீனாய் மலையில் தங்கின மகிமை. திரும்ப பாடுங்க. தாசனோடு முகமுகமாய். ஓ அக்கினி கரங்களால் தேவ பிரமாணத்தை எழுதி கொடுத்த மகிமையே மகிமை. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி கரங்களால் தேவ பிரமாணத்தை எழுதி கொடுத்த. தலைக்கு மேல கையை தட்டே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வரும். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். ஆஹா. மகிமை மேகத்தில் ஓஹோ ஏறி வரும். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஹல்லேலூயா. ஒரு சபைக்கு அடையாளம் தேவ மகிமை தான். இந்த சபையில தேவ மகிமை இருந்துச்சுன்னா அதுதான் இந்த சபையோட அடையாளம். சூப்பர் ஸ்பீக்கர் இருக்கு, மியூசிக் இருக்குது, சவுண்ட் இருக்கு, கேமரா இருக்கு, ஏசி இருக்கு, எல்லாம் இருக்கு. மகிமை இல்லாம என்ன பிரயோஜனம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மகிமை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. மகிமை இல்லைன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில இடத்துல எல்லாமே இருக்கு, ஆனா என்ன இல்லை? மகிமை இல்லை. அங்க பார்க்காதீங்கன்னு சொன்னேன், கவனிங்க. இங்க ஸ்தோத்திரம். யாராவது என்ன மாதிரி பண்ணிட்டு போட்டீங்க, கவனிக்கணும். ரெண்டாவது காரியம், மகிமையை மோசே பார்த்தார், கேட்டாரு. அடுத்தது கேட்டாதான் பார்க்க முடியும்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையப்படி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். யாத்திராகமம் 34:29. யாத்திராகமம் 34:29 வாசிங்க. சாட்சி பலகைகள் இரண்டையும் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது தன்னோடே 33:22 வாசிச்சிருங்க சிஸ்டர். 33:22 யாத்ரா 33. என் மகிமை கடந்து போக மட்டும்
நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மகிமையை பார்க்கணும்னு தான் கேட்டார். ஆண்டவர் சொல்றாரு, ஆனா என் கரத்தினால உன்னை நான் மூடுவேன். நீ பார்க்கறது இல்லப்பா, நான் உன்னை கையால மூட போறேன், உன்னை நான் அரவணைக்க போறேன். you are going to feel me. என்னுடைய தொடுதலை நீ உணர போகிறாய். நான் ஒன்று சொல்லட்டுமா, கர்த்தர்கிட்ட மட்டும் அவருடைய காரியத்தை குறித்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்டிங்கன்னா அவர் சும்மா உங்களை கொடுக்க மாட்டார், எக்ஸ்ட்ரா அதிகமாக தான் உங்களுக்கு தருவார். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. மகிமையை பார்த்தா போதும்னு சொன்னவர் ஆண்டவர் சொல்றார், உன்னை என் கரத்தின் நிழலினாலே உன்னை நான் மூடுவேன், என் கரத்தினால உன்னை மூடுவேன். I will embrace you. Hallelujah. Hallelujah. இந்த ஆராதனையில் அநேகரை கர்த்தருடைய கரம் மூட போகிறது. இந்த ஆராதனையில் அநேகர் கர்த்தருடைய கரம் உங்களை மூடுகிறதை உணர போகிறீங்க. எத்தனை பேர் அந்த உணரணும்னு விரும்புறீங்க? அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் என்னை மூட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் என்னை மூடுறத நான் உணரணும். கர்த்தருடைய கரம் என் மேல இறங்குறத இருக்கிறத நான் உணரணும். இயேசு போயிட்டு ஜெபாலயத்தில் நின்று பேசும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தை எடுத்து பேசுறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்ல முடியுமா உங்களால? சொல்லணும். தைரியமா ஒரு விசுவாசியால சொல்ல தெரியணும், என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அதை நான் உணர்றேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மகிமையை கேட்டாரு, ரெண்டாவது மகிமையை பார்த்தார். ரெண்டாவது மகிமையை பார்த்தார். இன்னைக்கு மகிமையை பார்க்கிற அனுபவம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கையை உயர்த்தி என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரா. ஓ என் தஞ்சமானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்க சமூகத்தில். ஆமென். அப்ப மகிமையை உணர்ற ஒரு அனுபவம். எந்த இடத்துக்கு போனாலும் இதை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். எந்த ஆராதனைக்கு போனாலும் இதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஒரு விசுவாசிக்கு தேவ பிரசன்னத்தை ஸ்மெல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு சபையில போய் உட்கார்றீங்களா, அங்க தேவ பிரசன்னம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு இது ஆணித்தரமா சொல்ல தெரியணும். சும்மா பாட்டு கைத்தட்டு இசை அல்ல தேவ பிரசன்னம். இட் இஸ் பியாண்ட் தட். அதுக்கெல்லாம் மேலதான் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அத சென்சிட்டிவா ஆராதனை எல்லாமே ஆராதனையா மாறாது. தேவ பிரசன்னம் இருந்தா தான் அந்த ஆராதனை கம்ப்ளீட்டான ஆராதனை. எத்தனை பேர் கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்? ஆமென் சொல்லுங்களேன். அழகா பாடுறேன், அது அல்ல ஆராதனை. பிரசன்னம் அங்க இருக்குது, அதுதான் ஆராதனை. இன்னைக்கு நிறைய பேர் பாடல் அழகா இருக்குது, பாடல் அழகா இருக்குது இல்ல, பிரசன்னம் உள்ள இருக்குதா? கையை உயர்ச்சி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா. அப்போ மகிமையை பார்த்தாரு. மூணாவது காரியம், அவரே மகிமையா மாறிட்டார். ஃபர்ஸ்ட்
மகிமையை கேட்டாரு, ரெண்டாவது மகிமையை பார்த்தாரு, மூணாவது அவரே மகிமையா மாறிட்டார். வசனம் இருக்கா இல்லையா? யாத்திராகமம் 34:29 வாசிங்க. யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே, ஹலோ 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 சத்தமா சொல்லுங்க, தன்னோடே ஆண்டவர் பேசினதுனால அவன் முகம் பிரகாசிக்கிறதே அவனுக்கு தெரியல. ஐயா தட்ட மாட்டுறீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? உங்க மேல மகிமை இருக்குன்னா நீ வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏய் நான் பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் தெரியுமா, ஏய் நான் பவர் இருக்கு தெரியுமா, நீ சொல்லாத, நாங்க சொல்லணும். ஆமேன்னு சொல்ல மாட்டேறீங்களா? சில ஆளுங்க சும்மா நான் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா, எப்பா அது நான் சொல்லணும்பா. மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றாரு, அவர் முகம் பிரகாசித்திருக்கிறது அவருக்கே தெரியல. கீழே இருக்கிறவனா கண்ணை மூடிக்கிறான், ஐயோ அவர் முகத்தை பார்க்க முடியலப்பா. இதுதான் மகிமை. உங்க வாழ்க்கை மற்றவங்களை இம்பாக்ட் பண்ணும் பாருங்க, அதுதான் மகிமை. ஐயோ இவன் ஒரு தேவ மனுஷன் மற்றவங்களை சொல்ல வைக்கும் பாருங்க, அதுதான் மகிமை. இவங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்குதுன்னு சொல்ல வைக்குது பாருங்க, அதுதான் மகிமை. அல்லேலூயா சொல்லிருங்க. நம்மளே பெருமை பேசிக்கிட்டு அலைய வேணும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு சில ஆட்கள் பாருங்க, அவங்க கதையை பேசி முடிக்கிறதுக்கே பிரசங்கத்தில் டைம் கரெக்டாக இருக்கும். கேட்டால் சாட்சிம்பாங்க. சாட்சி என்னது? சாட்சின்றதுல இவரை பற்றி பாதி பெருமை பேசி முடிச்சிடுவார். நான் சொல்றேன், நம்ம மேல இருக்கிற மகிமை தாங்க சாட்சி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா நல்ல சத்தமா. அவன் முகம் பிரகாசித்திருந்தது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அவன் மேல இருக்கிற மகிமையை அவனே உணர முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அடுத்த வசனம் சொல்லுது 34:30 வாசிங்க பார்க்கலாம். 34:30. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் பக்கத்துல யாரும் போக முடியல. உங்க மேல தேவ மகிமை இருக்குன்னா யாரும் உன் பக்கத்துல எளிதாய் வர முடியாது. எளிதா உங்க மேல யாரும் கை போட முடியாது. கைய தட்டுங்களே. தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில், தூதர் சேனை கைய தட்டு. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் கை தட்டி ஏறி வரும். மகிமையை கேட்டார், மகிமையை பார்த்தாரு, அவரே மகிமையா மாறிட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் மகிமையா மாறணும்? ஒரு பழைய பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் கையை உயர்த்தி, அந்த நல்ல நாள் பாக்கியனா. நான் சொல்றேன், மகிமையை கேட்கணும், மகிமையை பார்க்கணும், மகிமையா மாறிடணும். மகிமை மேல மகிமை அடைஞ்சு மகிமையான ராஜாவை போய் நம்ம சந்திக்கணும். கையை உயர்த்தி, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போது, அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது. இதுதாங்க நோக்கம். எதுக்கு நான் மகிமையா மாறணும்னு சொல்றேன் தெரியுமா? மகிமை மேல மகிமை அடைஞ்ச அந்த மகிமையின் ராஜாவை சந்திக்கிறதுக்கு தான் நமக்கு மகிமை.
ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுவோம். ஏழை என்னாவல் என்று தீந்திடுவோம். ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுவோம். கையத்தட்டி ஏழை என்னாவல் என்று தீந்திடுவோம். அப்பாயே அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ சொல்லுங்க. ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே, ஆவலாய் ஏங்கிடுதே எனது. தலைக்கு மேல கையை தட்டு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் எப்பயும் அந்த மகிமையோட ஒரு கனெக்ஷன் எனக்கு தேவை. சில ஊழியங்கள் பிரகாசிக்குது, திடீர்னு மங்கி போயிருது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுறதுனால. ஒரு விசுவாசி திடீர்னு பிரகாசிக்கிறாங்க, திடீர்னு டவுன் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த மகிமையோட உள்ள சந்திப்பு, கனெக்ஷன், தொடர்பு கட் ஆகுறதுனால. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட திட்டமும் தெளிவா பேசுறார். எப்பயும் மகிமை நம்ம காத்துக்கொள்ளணும். மரண பரியந்த மகிமையை காத்துக்கொள்ளணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். அதுக்கு ஒரே ஒரு காரியம், ஒரு அவசியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களை எல்லாரையும் ஜெபத்தில் நடத்த போறேன், ஆராதனையில் நடத்த போறேன். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 6 verse 13. லேவியராகமம் 6:13 வாசிங்க. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் அக்கினி அவியுதுன்னு பார்த்து டக்கு டக்குன்னு அதை ஏத்தி ஏத்தி விடணும். அந்த நெருப்பை அவிஞ்சு போக விட்டுறக்கூடாது. ஜெபம் கம்மியாகுதா, அக்கினி அங்க அவிஞ்சு போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அக்கினியை திரும்ப அதிகமாக்கணும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பக்கத்துல கையப்பிடிச்சு சொல்லுங்க, எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கு. நமக்கு எப்படி தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எரிந்து கொண்டே இருக்கும், திங்கக்கிழமை அணைஞ்சிரும். இந்த மாதிரி துதி ஆராதனை வைக்கும்போது எரியும், ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கும்போது எரியும், அப்புறம் அணைஞ்சிரும். அப்படி இல்லை, எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அக்கினி அவிஞ்சிருச்சுன்னா உள்ள எல்லாமே வந்துடும். தெரியுமா? உள்ள எல்லாமே வந்துடும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, சண்டை, பகைகள், கொலைகள், மார்க்க பேதங்கள், 17 லிஸ்ட் இருக்குது. இந்த 17 எப்படா உள்ள வரலான்னு காத்துக்கிட்டு இருக்குது. எப்போ உள்ள வரும்? எப்போ உள்ள வரும்? அக்கினி அவிஞ்சிருச்சுன்னா உள்ள வந்துடும். அப்போ ஆண்டவர்கிட்ட நீ கேட்க போறீங்க, ஆண்டவர் அக்கினி ஒரு நாள் அவிஞ்சு போகவே கூடாது, அது ஒரு நாள் அவிஞ்சு போகக்கூடாதப்பா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் விரும்புகிற காரியம் அதுதான். இந்த ஆராதனையில் வந்து கர்த்தர் என்ன சந்திச்சார். 3 பாயிண்ட் உங்களுக்கு சொன்ன. மகிமையை கேட்டார், மகிமையை பார்த்தார், மகிமையா மாறிட்டார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, மகிமையை கேட்கணும், மகிமையை பார்க்கணும், மகிமையா மாறணும், மகிமை மேல மகிமை அடையணும். ஹல்லேலூயா. இந்த பாடலை நான் எப்பயுமே விரும்பி பாடுவேன். இந்த மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நீ கேட்ட வார்த்தை உங்களுக்குள்ள பற்றி பிடிக்கட்டும். நீ கர்த்தர் உங்களை சந்திக்க போறார். தேவ மகிமை உங்களை சந்திக்க போகிறது. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் அந்த மகிமை உங்களை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் அப்படியே மாற்றும். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகளை அது அப்படியே மாற்றும். உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை அது அப்படியே மாற்றும். அதுதான் தேவ மகிமை. ஹல்லேலூயா. மகிமையை கேட்டாரு, மகிமையை பார்த்தாரு, மகிமையா மாறிட்டாரு. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நல்ல சத்தமா வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. அநேகர் உண்மையா ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். அநேகருடைய இருதயம் தேவனோட இணைகிறத நான் பார்க்கிறேன். இந்த ஆராதனையில தேவனோடு ஒரு இணைப்பு இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை எல்லா கைதட்டி தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில் தூதர் சேனை ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகினார். மகிபனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து ரபலரஷதரபோ எல்லாரும் கையத்தட்டி ஆமென். மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையில் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. வர்ணிக்க எந்த நாவு போத தலைக்கு மேல கையத்தட்டு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் ரபலரஷதரகபலதரபா. ஆமென் 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 ஆமென். கையத்தட்டு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. மகிமை இறங்கட்டோப்பா. மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். நல்ல கரங்களை தட்டியாமே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை ஆமென். நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நிரப்போம் 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 நிரப்புங்கப்பா. எங்களை உங்க மகிமையால நிரப்புங்க. நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் கேளுங்க 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 கேளுங்க. ஒரு தெய்வீக சந்திப்பு இந்த நாளில் உண்டாகிறது. ஓ மகிமை மேகத்தில் வாலிப தம்பி வாலிப தங்கச்சி சின்ன பிள்ளைகள் மேல ஒரு தெய்வீக சந்திப்பு. நல்ல கையை தட்டி ஆமென் பாடும்போதே
பாடும்போது அந்த மகிமை உங்களை சந்திக்கட்டும். ராதா ராகா பல ரபா ஷதர். மகிமை மேகத்துள் ஏறி வருவே மகிமை ராஜாவை. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன் மகிமை ராஜாவை. ஓ ரபல பஷபா. மகிமை மேகத்தில் மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. விண்ணக காற்றினி என்னை நோக்கி வீசிடு. என் புறாவை போல என் மேல் வந்த மன்னிடு. விண்ணக காற்றினி என்னை நோக்கி வீசிடு. என் புறா. கேளுங்க 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 கேளுங்க. விண்ணக காற்று காற்றினி என்னை நோக்கி வீசிடு. என் புறாவை போல என் மேல் வந்த மன்னிடு. விண்ணக ரகபல. ஒவ்வொருவர் மேல் அந்த காற்று வீசட்டும். அக்னி காற்று, ரூவா காற்று, ரூவா காற்று ஒவ்வொரு குடும்பங்கள்ல வீசுவதாக, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வீசுவதாக. பேசு, வாயை திறந்து பேசு. என் மேல அந்த காற்று வீசட்டும். உனக்குள்ள இருக்கிற அக்னி அது மற்றவர்களை பற்றி பிடிக்கட்டும். உனக்குள்ள இருக்கிற மகிமை அது மற்றவர்களை பற்றி பிடிக்கட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை அது மற்றவர்களை பற்றி பிடிக்கட்டும். என் மேல் வந்த மந்திடு விண்ணக காற்றினி ராஷதரகபு ரதரபு கபலதரமஷதரபா. விண்ணக காற்றினி என் மேல் நோக்கி வீசிடு. என் புறாவை போல என் மேல் வந்த மந்திடு. நல்ல வாயை திறந்து, வாயை திறந்து. நாங்க நிறுத்தினால் நீங்க நிறுத்த வேண்டாமே. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை. எங்க சத்தத்தோட மியூசிக் சத்தத்தோட உங்க சத்தம் அதிகமா கேட்கட்டும். எஸ் எஸ். வாயை தர தம்பி, வாயை தர. புதிய பாஷை, புதிய பாஷைகள், புதிய பாஷைகள், புதிய பாஷைகள். எப்பயுமே பேசிட்டு இருக்கிற அதே அந்நிய பாஷை இல்ல, ஒரு புதிய பாஷைகள். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? இந்த கூட்டத்துக்கு இவ்வளவுதான் சத்தமா? நிறுத்த வேண்டாம், நிறுத்த வேண்டாம். ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க பார்க்கலாம். எஸ் எஸ். கர்த்தர் உலாவுகிற நேரத்தில் மகிமை 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 மகிமை. இந்த அறம் முழுவது தேவ 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 மகிமை. பெற்றுக்கொள்ளுங்க. பலவீனங்கள் நீங்குகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது. நீ புதிதாக்கப்படுகிறாய், நீ புதிதாக்கப்படுகிறாய், நீ புதிதாக்கப்படுகிறாய், நீ புதிதாக்கப்படுகிறாய். ரிசீவ். வல்லமை 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 வல்லமை. ரோஷா தரகா பலரபா. இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ஒரு தெய்வீக அக்கினி இறங்குகிறது, ஒரு தெய்வீக அக்கினி இறங்குகிறது, ஒரு தெய்வீக அக்கினி இறங்குகிறது. நல்ல வாய்களை திறந்து பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகளை உடைக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரத ரகா பலபா. பொல்லாத பிசாசின் கிரியைகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள், எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடை தெரியப்படுகிறது. ரிசீவ் இட். நல்ல கரங்களை தட்டி. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. மகிமை ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க மேல கர்த்தருடைய மகிமை, சின்ன பிள்ளைங்க மேல கர்த்தருடைய மகிமை, வாலிப பிள்ளைகள் மேல தேவ மகிமை இறங்கட்டும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரதரபா. ஓ ஓ ஓ. பாத்திரங்கள் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும். புது எண்ணெயினாலே அபிஷேகம் 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 அபிஷேகம்.
மைனர் கொடுத்துருங்க. ஒரு ரபா அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடு. எல்லா கையை தட்டு. அக்கினியாய் இறங்கிடுமே, நதியாக பாய்ந்திடுமே, பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிறைத்திடுதே, பின்மாரியின் அபிஷேக. எல்லா கையை தட்டி. மாம்சமான யாவர் மேலும் ஓ அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிறைத்திடுதே. தலைக்கு மேல அக்னியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்து ரிசீவட் ரோகா பாதா ரபா ரெபோ ஷாதா ராகபா. ஆவியானவர் நிரப்புகிறார். ஓ அக்னியா இறங்கிடுமே, நிரப்பப்படு நிரப்பப்படு நிரப்பப்படு. ஃபுல் ஃபுல் ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் அக்கினியாய் ஆவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே பெரும் சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கிலே பெரும் சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே. Receive it sister. பெற்றுக்கொள். ராகோ தரபோ அக்னியாய். ஆமென். அக்னி நாவாக அமர்ந்திடு. மாத்தாதீங்க. காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்னியாய். ஆமென் ஆமென் ஆமென். அக்னி 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 ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் பின்னால நிக்கிற சகோதரர்கள் மேல பின்னால நிக்கிற சகோதரர்கள் மேல ஒரு தெய்வீக வல்லமை. Receive it, receive it, receive it. இந்த இடத்துல ஒரு தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்கிறது. அக்கினியாய் இறங்கிடுமே, நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக நல்ல கைகளை தட்டி பாய்ந்திடுமே. நிறுத்தாம ஒரு 5 நிமிஷம் நிறுத்தாம கரங்களை தட்டி உனக்குள்ள உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. இது போதாதப்பா, இது போதாதப்பா, இது போதாது. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆழம். நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. கைகளை உயர்த்தி, கையை உயர்த்தி அந்நிய பாஷை பெற்றவங்க எல்லாரும் சத்தமா சத்தமா அடக்கி கொள்ளக்கூடாது. எக்காலத்தை போல ஒரு சத்தத்தை உயர்த்தி. சிலரை கர்த்தர் வரங்களால நிரப்புறத பார்க்கிறேன். சில வரங்கள் உங்களுக்குள்ள ஒளிந்திருக்கிற சில வரங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். தீர்க்க தரிசன வரங்கள், வியாக்கியான வரங்கள், ஓ ஆவியை பகுத்தறிகிற வரங்கள், ஓ ராகா பஹதரபா பிசாசுகளை துரத்துகிற வரம். எஸ் பிரதர், ரிசீவ் இட், ரிசீவ் இட் பிரதர். ஃபயர். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தேவன் உன்னை பயன்படுத்த போகிற விதம் வித்தியாசமா இருக்க போது. வர நாட்கள்ல தேவன் உன் கரங்களை அற்புதம் செய்கிற கரங்களாய் மாற்ற போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென். ஓ ரபா ஹதரகபு ரதரகபலதரபா ரஷதரகபபபா. நல்ல 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 நிறுத்தவே கூடாது, நிறுத்தவே கூடாது. ஒரு ஆவியானவரை ஒரு நாளும் அடக்கி கொள்ளக்கூடாது. அவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க வரணும். அவருடைய ஆளுகைக்கு உங்களை விட்டு கொடுக்கணும்.
உரிபலரப சந்தரகதரபா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் சொல்லுங்க, நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை நோய்கள் மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை உமக்கு ரெண்டு கைய உயர்த்தே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்பேன். Come on. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததுவோ. எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவன் எனக்காய். உனக்காய் ஏதாவது ஒன்றை எனக்கு செய்யாம அனுப்ப மாட்டார். உனக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்யாம அனுப்ப போவது இல்லை. ஓ, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஓ, கிரகிக்க முடியா ஓ ரஷதோ சர்வஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாளன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும். சொல்லுங்க, உன் கையில இருக்கிற கோலை இரு பரிவாரமா மாற்ற கர்த்தரால ஆகும். நல்ல வாயை திறந்து வெறும் கோலும் கையும். ஒன்றுமில்லாத உன் கரத்தை ஆசீர்வதிக்க கர்த்தரால் கூடும். கைய உயர்த்தே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாது. உம்மாளன்றி இது யாரால் கூடு? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. ஆகாயத்து என்னையும் உன்னை போஷிப்பார், உன்னை நடத்துவார். காட்டு புஷ்பங்களை நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சய. கைய உயர்த்தே. கிரகிக்க முடியா சர்வஞானியே. ஓ, கிரகிக்க முடியா. எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ? இன்னொரு தடவை. கிரகிக்க முடியாத. இன்னொரு சத்தமா. ஆஹா, கிரகிக்க முடியா.
செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். செய்வார், நிச்சயம் செய்வார். ஓ என் தேவன் எனக்காய் என் தேவன் கிரகிக்க முடியா சர்வஞானி. எஸ் லார்ட், கிரகிக்க முடியா கடைசியா. Hallelujah, come on, we worship you. அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படுறத பார்க்கிறேன். அநேகருடைய காயங்களை கத்தர் கட்டுறத பார்க்கிறேன். ரபா கபோ ஷதா ரபா. உன் உள்ளத்தில் இருக்கிற காயம் தேவ பிரசன்னத்தை மாற்றுகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது. அநேக சிறைச்சாலையின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. சத்தமா எவ்வளவு பலத்தோட பரலோகத்தில் ஒரு ஆரவார சத்தம். ஒரு பெரு வெள்ள இறைச்சல் போல. everyone Ragadora hakabo Rashata rabakabo. Magima 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 magima. Yes tambi, yes tambi. தேவ பிரசனம், தேவ மகிமை எப்படி சின்ன பிள்ளைங்களை தொடுது பாருங்க. தேவ மகிமை சிறு பிள்ளைகளை இந்த நேரத்தில் தொட்டுட்டு இருக்குது பாருங்க. ஒரு தாவீதின் கொம்பின் அபிஷேகத்தை கர்த்தர் மேல வைக்கிறார். தாவீதின் மேல் மூட்டப்பட்ட ஒரு கொம்பின் அபிஷேகம். ஒரு சாதாரண அபிஷேகம் இல்ல, ஒரு கொம்பின் அபிஷேகம். பெற்றுக்கோ தம்பி, பெற்றுக்கோ தம்பி, பெற்றுக்கோ தம்பி. நீ கர்த்தருடைய கையில ஒரு அலங்காரமான பாத்திரமாய் மாறப்போகிறாய். அலங்காரமான ஒரு பாத்திரம். தேவ கரத்துல நீ ஒரு ராஜ முடியாய் மாற போகிறாய். ரெண்டு கையை உயர்த்தி என் தேவன் எனக்கு. எஸ், இங்க இருக்கிறவங்க சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார். I prophetically confess it right now. ஏதாகிலும் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனையில் எனக்கு ஏதாவது ஒன்று நடக்காதா? எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா? தேவ மகிமை அதை செய்கிறது. ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். பிரதர், ஏதோ ஒன்று கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறார். எஸ், காரியங்கள் மாறுகிறது. சில காரியங்கள் மாற்றி அமைக்கிறார் கர்த்தர். காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. ரஷதரகோ ரிபா ஹகபோ ரதரபோ சந்தரகபலபா. சில ஷிஃப்ட கர்த்தர் உருவாக்குறார். ரிஷதரகோ. ஆமென், ஹalleluya.
புதிய காரியத்தை நான் செய்கிறேன். வனாந்தரத்தில் ஒரு வழியை கர்த்தர் உனக்காய் உண்டாக்குகிறார். அவாந்தர வெளியிலே ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற நன்மை. எஸ் எஸ் எஸ். எல்லாம் வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான தேவ வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பலன் கொண்டு திடமனதாயல், திகையாதே, கலங்காதே. ராகாபோத உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். A sharpened vessel. கூர்மையான ஒரு எந்திரம். நீ ஒரு கூர்மையான எந்திரம். மலைகளை பெயர்த்து குன்றுகளை தவிடுபடியாய் பதறுக்கொப்பாய் மாற்றுகிற ஒரு வல்லமைய கையை தட்டி பலத்தோட ஒரு அல்லேலூயா, எஸ் அல்லேலூயா. ஓ, என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் எனக்கு முன்னே நடந்து செல்கிறார். தலைக்கு மேல முன்னே நடந்து செல்கிறார். தீமை என்னை ஒன்றும் செய்யாதே, தீமை என்னை ஒன்றும் செய்யாது. ஓ, என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கினவர் எனக்கு முன்னே நடந்து செல்கிறார். எனக்கு முன்னே தீமை என்னை ஒன்றும் செய்யாது, தீமை என்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும். தலைக்கு மேல கையை தட்டே. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் எனக்கு முன்னே, எனக்கு முன்னே நடந்து செல்கிறார். தீமை என்னை ஒன்றும் செய்யாது, தீமை என்னை ஒன்றும் செய்யாது. தீமை உன்னை ஒன்றும் செய்யாது, தீமை உன்னை ஒன்றும் செய்யாது. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நல்ல மகிமை செலுத்த.